Hello friends, welcome to Kanishk kitchen. நாம இன்னைக்கு ரவா உப்மா உதிரியா வர மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாம உப்மா செய்யறதுக்கு கரெக்டான அளவு தண்ணியும் அதே சமயத்துல சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த உப்மா செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ரவை 1 கப், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 3/4 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் கடைசியாக 1/4 டீஸ்பூன் கடுகு. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த உப்புமா செய்கிறதுக்கு நாகா ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே வறுத்தது தான். நாம் இதை மறுபடியும் ஒரு வாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நாகா பிராண்ட் ரவைக்கு பதில் நம்ம இட்லி ரவை யூஸ் பண்ணனா 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நாம் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது இப்படியே நல்லா ஆறட்டும். நாம் இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நாம் இதில் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். நாம் எப்போவுமே உப்புமா செய்யும்போது ரவையும் தண்ணியும் கரெக்டான அளவில் எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட உப்புமா நல்லா உதிரியாக வரும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நாம் இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நாம் அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். நாம் உப்புமா செய்கிறதுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம நல்லா வேக வைக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை உடனே சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். இது இன்னும் உதிரியாக வர்றதுக்காக நாம் இதை மறுபடியும் ஒரு வாட்டி மூடி வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்கணும். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட உப்புமா நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ நம்மளோட உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.